ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீசன் 3 எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த சீரிஸோட முதல் 2 சீசன்ஸ் வந்து பாத்துருந்தீங்கன்னா, முதல் சீசன்ல நம்பர் கார்ட்ஸ் வச்சோம், ரெண்டாவது சீசன்ல ஃபேஸ் கார்ட்ஸ் வச்சு மூவ் பண்ணிருப்பாங்க. அந்த வகையில சீசன் 3 ஜோக்கர் கார்ட்ஸ் வச்சு மூவ் பண்ணிருக்காங்க. இதே தான் சீசன் 2 ஓட எண்டிங்லயுமே காட்டுவாங்க லீடு மாதிரி. சோ இந்த சீசன் 3 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய முதல் எபிசோடு நல்லாவே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி ரியாலிட்டில இருந்து திரும்பவும் அந்த கேம் வேர்ல்டுக்கு எப்படி போறாங்க அதெல்லாம் வந்து நல்ல டீடைலாவே விளக்கிருக்காங்க. சோ முதல் 2 சீசன்ஸ்ல நம்மளுக்கு எந்த மாதிரியான விறுவிறுப்பான ஃபீலை தந்தாங்களோ அதே மாதிரி சீசன் 3 முதல் எபிசோடோட எண்டிங்ல நம்மளுக்கு கண்டிப்பா வரும். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்லயுமே கேம்ஸ்லாம் நல்ல விறுவிறுப்பா இருக்கு. குறிப்பா 3வது மற்றும் 4வது எபிசோட்ல வரக்கூடிய ட்ரெயின் கேம் இன்னும் நல்லாவே விறுவிறுப்பா இருந்தது. பட் கடைசி 2 எபிசோட்ஸ் வந்து, அதாவது 5வது மற்றும் 6வது எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான் வந்து வச்சிருக்காங்க. சோ அதன் காரணமாகவே ஸ்கிரீன் பிளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் போர் அடிக்கும் விதமாக தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். சொல்ல போனா நானுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் நான் வந்து பார்த்தேன். இன்னொரு மைனஸ் என்னன்னா, இந்த சிஷியா, அகுனி, குயினா, ஆன் இவங்க கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா யூஸ் பண்ணவே இல்லை. ஆன் கேரக்டராவது ஒரு துருப்பு சீட்டு மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க முதல் எபிசோட்ல. மத்தபடி இந்த சிஷியா, அகுனி கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா அவங்க காட்டவே இல்லை. இதுல குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த சிஷியா கேரக்டர்லாம் நல்லா மாஸ்டர் மைண்டடா காமிச்சிருந்தாங்க முதல் 2 சீசன்லயுமே. பட் முதல் 2 சீசன்ல காட்டியிருந்த அளவுக்கு சீசன் 3ல வந்து சுத்தமா அவர் காட்டவே இல்லை. சோ இந்த சிஷியா கேரக்டரை யூஸ் பண்ணி இன்னும் 2 எபிசோட்ஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி சீசனை நல்லா பர்ஃபெக்டாவே முடிச்சிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல சீசனு. முதல் 2 சீசன்ஸ் பார்த்து நம்ம எந்த அளவுக்கு திருப்தி ஆனமோ அதே மாதிரியான ஒரு சாட்டிஸ்பாக்சன் இந்த சீசன்லயுமே கிடைக்கும். சோ இந்த வெப் சீரிஸ் லவர்ஸ்லாம் உங்களுடைய மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்ல இந்த சீசனையும் ஆட் பண்ணிட்டு கண்டிப்பா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.